பன் அல்வா சாப்பிட்ருப்பீங்க, பிரெட் அல்வா சாப்பிட்ருக்கீங்க. ரஸ்க்ல அல்வா செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? டேஸ்ட் எக்ஸாக்ட்டா அப்படியே இருக்கும். ஆனா ரொம்ப கம்மியான நேரத்தில இத நம்ம ரெடி பண்ணிறலாம். வாயில வச்சதும் மெல்ட் ஆகும்னு சொல்லுவாங்களே, அது இந்த ஹல்வாக்கு 200% பொருந்தும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு ஒரு மிக்ஸர் ஜார்ல ரஸ்க் அது கூட 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேன்ல நெய் சேர்த்து அது கூடவே முந்திரி சேர்த்து அத நல்லா செவக்கிற வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேன்ல நம்ம அரைச்ச ரஸ்க் பவுடரையும் சேர்த்து லோ ஃப்ளேம்லயே செவக்கிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ அது கூட 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை பண்ணும்போது அடுப்பு கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், இல்லைன்னா கட்டி பற்றும். இப்போ அது கூட 1 கப் சர்க்கரை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை எல்லாம் ஒரு சேர கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து அதை நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இப்போது நம்ம வறுத்து எடுத்து வச்ச முந்திரி அது கூட சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம ஊற்றின நெய்யெலாம் நல்லா பிரிஞ்சு பேனில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா ஒரு அல்டிமேட்டான ரஸ்க் அல்வா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சம்மருக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. மஸ்ட் ட்ரை ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.